நியாய விலைக் கடைகள் மற்றும் கிடங்கு ஆய்விற்கான கைபேசி செயலி உருவாக்கப்படும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை மானிய கோரிக்கை விவாதத்துக்கு பதிலளித்த அமைச்சர் வெங்கடரமணன் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்று கூறினார். பொதுமக்களின் வசதிக்காகவும் பொது விநியோக திட்டத்தினை மேம்படுத்துவதற்காகவும் புதியதாக 150 நியாய விலைக் கடைகள் பிரித்து அமைக்கப்படும் என கூறினார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக முக அங்கீகார வசதியுடன் கூடிய விற்பனை முடிய இயந்திரம் 59 லட்சம் ரூபாய் செலவில் முதற்கட்டமாக 150 நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் துறைகளை ஒருங்கிணைக்க புதிய ஒன்றிணைந்த கண்காணிப்பு இணையதளம் உருவாக்கப்படும் என குறிப்பிட்டார். நேரடி கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் மற்றும் அமுதம் அங்காடிகளை கண்காணிக்க அலுவலர்களுக்காக ஆய்வு செயலி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப் பொருள் வழங்கல், குற்ற புலனாய்வு துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் வழங்கப்படும் என கூறினார்.